நேற்று நைட் 1 மணிக்கு எங்க வெளில போய் ஊர் சுத்தலாம்னு நான் யோசிக்கிறப்போ அங்க நாமக்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒருவேளை சாப்பாடு சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. சில மாதங்கள் முன்னாடி ஆல்ரெடி எக்ஸல் காலேஜ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ மறுபடியும் அது கண்டினியூ ஆகுது. ஃபுட் ஹைஜீன் ஒழுங்கா இல்ல, சாப்பாடு ஒழுங்கா இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா அப்படின்னு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு தடவை எக்ஸல் காலேஜ்ல நடந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்போ மறுபடியும் அது ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. விஷயம் அப்படியே ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. ஏதோ பஸ் எல்லாம் உடச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. பயங்கர ப்ரொடெஸ்ட், நைட் ஃபுல்லா உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பசங்க பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்றோம். பொண்ணுங்க ஏகப்பட்ட பேர் நைட்டு தூங்காம ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணுங்கலாம் பாவனா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களை நம்பி அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தானே பாத்துக்கணும். ஒருவேளை சாப்பாடு நல்லா போட்டா என்னடா ஆயிருவீங்க? அது உங்க கடமை, அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி அவ்வளவு அலட்சியமா இருக்க முடியும்? நல்ல சாப்பாடு போட்டாதான் என்ன? எல்லாம் கேட்க மனசே இல்லைங்க. பாவங்க ஹாஸ்டலை நம்பி வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, எவ்வளவு பேர் இந்த விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா அந்த காலேஜ்ல அட்லீஸ்ட் ஒரு 10-20 ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று நமக்கு நைட் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ணா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ணான்னு. அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, நமக்காக ஒன்னா அண்ணா ஏதாவது செய்வாரு, அவரால் முடிஞ்சதை பண்ணுவாருன்னு எனக்கு